This video on thermodynamics is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம thermodynamics ல measurement of del U and del H using calorimetry பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். First, calorimeter is used for measuring. Calorimeter அப்படினா என்ன? Calorimeterங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா amount of heat change in a chemical or chemical change அல்லது chemical change physical னா நம்ம temperature change அந்த மாதிரி ஒரு physical change அல்லது chemical changeல heat எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கறத மெஷர் பண்றது. So what is calorimeter? This is a 2 mark question. Okay, next, in calorimetry the temperature change in the process is measured which is inversely proportional to the heat change. Okay, so temperature change is in the calorimetry la enna edukana temperature change வந்து it is taken inversely proportional to the heat change. Okay, yeah, so in the expression heat capacity க்கு நம்ம போன வீடியோல நான் heat capacity னா என்ன இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. Okay, yeah, heat capacity C is equal to Q by m del T. இது நம்ம அந்த வீடியோல பார்த்து அது எப்படி டெரைவ் பண்ணான்னு கண்டுபிடிச்சோம். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஹீட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகே, யா, calorimetric measurements ரெண்டு கண்டிஷன்ல வைக்காங்க. ஒன்னு கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம்னா நம்ம QV எடுத்துக்கலாம், and at constant pressure நம்ம QP எடுத்துக்கலாம். ஓகே, யா, next, del U measurements. del U measurements எப்படி பண்ணலாம்னா for chemical reactions heat involved at constant volume is measured. constant del U எப்போ வரும் நமக்கு constant volumeல, because del U is equal to NCV del T or T2 minus T1. இது நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம், எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் போன பார்ட்ல. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, NCV T2 minus T1 and heat evolved at constant volume. இந்த bomb calorimeterல எப்படி மெஷர் பண்ணலாம், del U measurements எப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா the inner vessel வந்து bomb னு சொல்லுவோம், and it is cover of made up of a strong steel. ஒரு strong steel வச்சு மெஷர் பண்ணிருக்காங்க. cover is fitted tightly to the vessel by means of metal lid and screws. so இந்த bomb வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக தெளிவாக இந்த டயக்ராமில் பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் க்ரூசிபிள். ஒரு க்ரூசிபிள் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு க்ரூசிபிள் இருக்குது, அண்ட் இங்கே வந்து நம்மளோட நம்ம சாம்பிள் ஹீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டீல் பாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே ஸ்டீல் பாம்பு இருக்குது. அண்ட் இக்னிஷன் இங்கே இருக்குது, இந்த வெளியில் இருக்குது இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நோட் ஹீட் உள்ளே போகவும் முடியாது, வெளியில் வரவும் முடியாது. அண்ட் ஏர் ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் ஏர் ஸ்பேஸ் சொல்கிறாங்க. அண்ட் உள்ள இருக்குது பக்கெட், அண்ட் இங்கே இருக்குது பக்கெட், அண்ட் இங்கே இருக்குது வந்து என்னதுன்னா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஹீட்டர் தான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்க்கு தேவையான ஹீட் இருக்குது. அண்ட் இங்கே இருக்குது இக்னிஷன் காயில். ஓகே, அப்போ நம்ம மேலே இருக்கிறத பார்த்தா மேலே இருக்கிறதுல ஸ்டிரர் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் த்ரூவில் நம்ம தரவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிரர். அண்ட் இக்னிஷன் இஸ் ப்ராசஸ் கம்பஷனுக்கு 2 வயர் கொடுத்துருக்காங்க, அது இக்னிஷன் வயர். அண்ட் ஆக்சிஜன் சப்ளை இந்த இது மூலமாக நடக்குது. ஓகே, கம்பஷன் நடக்குது. அண்ட் தெர்மோமீட்டர் ஃபார் மெஷரிங் யோர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐபீஸ் ப்ராசஸ் நடக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யர் டயக்ராம் ஆஃப் பாம் கேலோரிமீட்டர். ஓகே, இதில் எப்படி இது பண்ணலாம்னு பார்க்கலாம். வெயிட் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் டேக்கன்னா பிளாட்டினம் கப். ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸை வெயிட் பார்த்துட்டு அதை ஒரு பிளாட்டினம் கப்பில் எடுத்துக்கோங்க. அந்த பிளாட்டினம் கப் இஸ் கனெக்டட் வித் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆர்க் இன்ஸ்டன்ட்லி டு கிண்டில் கம்பஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அது எலக்ட்ரிக்கல் வயரோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆர்க்கோட ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. த பாம்ப் இஸ் தென் டைட்லி க்ளோஸ்ட் அண்ட் ப்ரெஷரைஸ்ட் வித் எக்ஸஸ் ஆக்சிஜன். ஸோ அந்த உள்ள இருக்க பாம்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ப்ரெஷர்னா ப்ரெஷர் சப்ளை பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆக்சிஜன் வச்சு ப்ரெஷர் கொடுக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், பாம் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். முங்கிட்டு அந்த பாம் வந்து வாட்டரில் முங்க வச்சுருக்காங்க. இந்த இன்னர் வால்யூம் ஆஃப் கேலோரிமீட்டரில் உள்ள இன்னர் வால்யூமில் இந்த பாம் இஸ் இம்மர்ஸ்ட். ஓகே, இம்மர்ஸ் ஆயிடுது. அதான் நெக்ஸ்ட் ஸ்டிரர் இஸ் பிளேஸ் பிட்வீன் த வால் ஆஃப் த கேலோரிமீட்டர். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது அந்த ஸ்டிரர். தட் இஸ் த கலோரிமீட்டர் வாலோட கலோரிமீட்டர் வாலுக்கும் பாம்புக்கும் நடுவில் ஸ்டிரர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் இங்கே ஸ்டிரரோட பொசிஷன் வந்துட்டு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஸோ தட் வாட்டர் கேன் பி ஸ்டிரர்டுனா கலக்கிடுறாங்க, வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் மிக்சிங், ஸோ எல்லாமே நல்லா தரமாக மிக்ஸ் பண்ணதுக்கு ஸ்டிரர் இருக்குது. த ரியாக்ஷன் இஸ் ஸ்டார்டட் பை ஸ்ட்ரைக்கிங் த சப்ஸ்டன்ஸ் வித் த எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு ஹீட்டர் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீட்டர் பார்த்தோம்ல, அந்த ஹீட்டர் இஸ்
ஸ்டார்டிங் ஹீட்டிங். ஸோ இங்கே ஹீட் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு தரோ மிக்சிங் ஸ்டிரர் மூலமாக கிடைக்கும். அண்ட் known amount of combustible substance is bonded oxygen in the bomb. ஆக்சிஜன் மூலமாக ஒரு கம்பஸ்டிபிள்னா எது எரியுதோ ஒரு எரியக்கூடிய பொருளை பர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீட் evolved during the reaction is absorbed by the calorimeter as well as the water in which the bomb is immersed. பாம்பை நம்ம ஒரு வாட்டரில் இன்மர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கேலரிமீட்டரும் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. அண்ட் the bomb is also absorbing ரெண்டுமே ஹீட் அப்சர்வ் பண்ணுது. ஓகே பாருங்கள், ஹீட் இவால்வ் டியூரிங் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கையில் ஹீட் வந்து வெளியில் ஆப்வியஸாக ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற ஹீட் வந்து கேலரிமீட்டரும் அப்சர்வ் பண்ணுது, வாட்டரும் அப்சர்வ் பண்ணுது. இந்த ஹீட் அப்சர்விங் ப்ராசஸில் ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் வரும். அந்த டெம்பரேச்சர் சேஞ்சை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருக்கோம். அந்த தெர்மோமீட்டர் தான் பெக்மன் தெர்மோமீட்டர் தான் இருப்பாங்க. தெர்மோமீட்டர் இருக்குது. ஓகே, since the bomb is sealed, its volume does not change and hence the heat measurements is equal to the heat of combustion at constant volume. So seal, insulated உள்ளே இருக்குது வெளில போகணும், இல்லை கொஞ்சம் முடியாது. அதனால் ஹீட் மெஷர்மெண்ட் வந்து அதனால் நம்ம என்ன சொல்கிறது, வால்யூம் வந்து உள்ளே இருக்குது சேஞ்ச் பண்ண முடியாது. நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதனால் நம்ம இன்சுலேட்டட் சிஸ்டமில் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் இன்சுலேட்டட், தட் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம்னால இன்சுலேஷன் நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன சொல்லுங்கள், ஹீட் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஹீட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஹீட் ஆஃப் கம்பஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமோட ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் the amount of heat produced in the reaction is equal to the sum of the heat absorbed by the calorimeter. So in the heat total heat என்னது, ஹீட் அப்சர்வ் பை கேலரிமீட்டர் ஹீட் அப்சர்வ் பண்ணிருக்கு, வாட்டர் ஹீட் அப்சர்வ் பண்ணிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேலரிமீட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்க ஹீட்டை Q1 எடுக்காங்க. Q1 is equal to just as told. நீங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெளியில் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால ஹீட்டை வந்து நம்ம ஈக்குவல் டு டெம்பரேச்சர் சேஞ்சுன்னு கொடுத்துருவோம். ஓகே, ஹீட் மெஷர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ ஹீட் இஸ் ஈக்குவல் டு Q1 இஸ் ஈக்குவல் டு K டெல்டி, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து K டெல்டி, K இஸ் கேலரிமீட்டர் கான்ஸ்டன்ட். தட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி Q ஈக்குவல் டு MC டெல்டி இருக்கும். அண்ட் இங்கே MCக்கு பதிலாக K எழுதியிருக்காங்க. ஓகே, MC delta K is equal to Q1 is the heat absorbed by calorimeter is equal to Q1 and heat absorbed by water வந்து Q2 எடுக்காங்க. and இங்கே K இங்கே இருக்க constant K வந்து எப்படி இருக்காங்கன்னா MCCC. Q is usual formula Q equal to MC delta. so MC na mass of calorimeter and CC is the heat capacity of calorimeter. and இங்கே வந்து Q2 is equal to MW இங்கே K equal to MW CW. MW na mass of water and CC na it is nothing but it is the calorimeter, that is heat capacity of the water, water oda heat capacity. Okay, molar mass of water and heat capacity of water. Okay, molar heat capacity of water, CW is the molar heat capacity of water வந்து ஒரு fixed value. so இதை நீங்க படிச்சு வைக்கணும். this is very important, ஒரு 1 mark question. molar heat capacity of water இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நமக்கு என்ன சொன்னாங்க, total heat absorbed ரெண்டே ஆட் பண்ணணும். therefore K delta plus MW CW delta. okay, so இங்க K க்கு பதிலா நம்ம MC plus CC MC into CC எழுதனாலும் ப்ராப்ளம் இல்லை. MC into CC plus MW into CW into del T. okay, this is your del UC. okay, next, calorimeter constant can be determined by burning a known mass of standard sample benzoic acid for which the heat of combustion is so calorimetric constant எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு standard volume of benzoic acid combustion process that is burn பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். that is -3000. அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. this is not important but it can be asked in a 1 mark question. next, the enthalpy of combustion at constant pressure as told del H is equal to del U C naught plus del H RT. இது நம்ம யாருக்குமே derive பண்ணிருப்போம். that is del H is equal to del U del H RT. but இங்க combustion and subscript not use பண்ணிருக்காங்க. that's it. okay, next, application of bomb calorimeter. this is your important question, important 3 mark question. application of bomb calorimeter என்னென்ன application பாருங்க. எதுக்கு determine பண்ணுவாங்க, uses என்னது, application is nothing but the uses of bomb calorimeter. okay, uses nu கேட்கலாம் உங்களுக்கு. what are the uses of bomb calorimeter nu கேட்கலாம். that is heat, எவ்வளோ heat release ஆகுது ஒரு combustion reactionல burn ஆகையில எவ்வளோ heat release ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணதுக்கு நமக்கு உதவுது. and it is used to determine calorific value of food அப்படின்னா என்னங்கிறது நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டில் பார்ப்பீங்க. அதை டிட்டர்மைன் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. next, it is used to study metabolic study food processing. ஒரு metabolism catabolism anabolism அது எவ்வளோ heat release ஆகுது அது and food processing food எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்னா ஒரு வெடிபொருள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாம் கேலோரிமீட்டர் ரொம்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் 3 uses. ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ், நெக்ஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட், நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிக் ஸ்டடி, ஃபுட் ப்ராசஸிங், எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்டிங். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 3 mark கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது del H மெஷர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம del U மெஷர்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் del H மெஷர்மெண்ட். del U மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன எடுத்தோம்,
பாம் கலோரிமீட்டர் எடுத்தோம். பாம் கலோரிமீட்டர் எடுத்து அதில் டெல்யூசியோட ஹீட், அது கலோரிமீட்டரோட ஹீட்டும் வாட்டரோட ஹீட்டும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சது. பட் இங்கே நம்ம டெல்ஹெச் மெஷர்மெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணுவோம். டெல்ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், தட் இஸ் சிபி என்சிபி இன்டூ T2 - T1. அதனால் நம்ம டெல்ஹெச் மெஷர்மெண்ட்ஸ் என்தால்பி சேஞ்ச் இன் டெல்ஹெச்னா சேஞ்ச் இன் என்தால்பி. ஓகே, ஹீட் சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேன் பி காஃபி கப் கலோரிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் பாம் கலரிமீட்டர். அண்ட் சிமிலர்லி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணது நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் நம்ம காஃபி கப் கலரிமீட்டர். ஓகே, காஃபி கப் கலரிமீட்டர். நெக்ஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் அ பாம், ஓகே, பாம்புக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டைரோஃபோம் கப். ஸ்டைரோஃபோம்னா ஒரு டைப் ஆஃப் கப் இஸ் யூஸ்ட். ஓகே, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ குட் அடியாபேட்டிக் வால். அடியாபேட்டிக் வால்னா என்னது, அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னது, ஹீட் இஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், அதாவது Q is equal to 0. that is does not allow the transfer of heat produced during the reaction in the surrounding. அந்த ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் அந்த ஹீட் வந்து வெளியில் போகாது, சரௌண்டிங்கு obviously it is blocked. Okay, next, this entire heat energy is absorbed by the water inside the cup. So in the heat energy எல்லாமே ஒரு இது வெளியில் ரிலீஸ் ஆகல, ஸோ obviously it should be absorbed. அந்த ஹீட்டை எது அப்சர்வ் பண்ணுது, உள்ளே இருக்க அந்த கப் அப்சர்வ் பண்ணுது. ஓகே, this method can be used for the reaction where there is no appreciable change in the volume அவ்வளவு அப்ரிஷியபிளாக ஓரளவு ஒரு சேஞ்ச் இல்லாததுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. that is at constant pressure. The change in the temperature of the water is measured and used to calculate. So இங்கே நம்ம பாம் கலோரிமீட்டரில் கலோரிமீட்டருக்கும் வாட்டருக்கும் நடுவில் உள்ள சேஞ்ச் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அண்ட் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. ஓகே, ஸோ இதிலிருந்து தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணது இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் Q is equal to mc/T, ஒரே ஒரு இது தான் இருக்குது, தட் இஸ் வாட்டர். ஸோ எம்க்கு பதிலாக மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் மாஸ் ஆஃப் வாட்டர் போடலாம், மோல்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, mw is the molar mass of water and cw is the molar heat capacity of water. Okay, this is so molar heat capacity of water. Again, this is your 1 mark question. Okay, so coffee cup calorimeter ஓட டயக்ராம் நம்ம பார்த்தோம்னா என்னது இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு இன்சுலேட்டட் கப் உள்ள இருக்குது, இன்சுலேஷன்னா நோ ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ரியாக்ஷன் மிக்சர் ஒரு வாட்டர் இருக்குது அண்ட் இன்சுலேட்டட் ஸ்டாப்பர் இருக்குது, தெர்மோமீட்டர் ஃபார் மெஷரிங் த டெம்பரேச்சர் அண்ட் ஸ்டிரர் ஃபார் கான்ஸ்டன்ட் மிக்சிங் த்ரூ அவுட் தி ப்ராசஸ். திஸ் இஸ் த காஃபி கப் கலோரிமீட்டரோட diagram. Next ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். calculate the enthalpy of combustion of ethylene at 300 Kelvin at constant pressure, heat of combustion at constant volume is minus 1406 kilojoule. Okay, constant volume கொடுத்துருக்காங்க, நம்ம constant pressureல calculate பண்ணணும். Okay, delH at constant pressureல calculate பண்ணணும். complete ethylene combustion. ஸோ இங்கே பாருங்கள், ethylene combustion எழுதியாச்சு, that is C2H4 plus 3O2 2CO2. இது ethylene combustion. ethylene என்னது, it is ethene தான் ethylene சொல்லுவாங்க. ஸோ ethylene combustionனால it reacts with oxygen ஓட react ஆகி it is emitting carbon dioxide and water is released. Okay, ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குது ΔU is கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறது ΔNG கண்டுபிடிங்க. ΔNGனா என்னதுன்னா number of moles of products minus number of moles of reactants of gaseous products. ஸோ இங்கே gaseous products என்ன இருக்குது, ethylene gas, oxygen gas, carbon dioxide gas. ஸோ அதில் மட்டும் கண் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் என்னது இருக்குது, 2 moles of carbon dioxide. இதில் வாட்டர் எடுக்கக்கூடாது, பிகாஸ் வாட்டர் இதில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, ஸோ 2 minus ரியாக்டன் வந்து ஈத்தீனும் இருக்குது, தட் இஸ் எத்திலீனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்கும், ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எத்திலீன் வந்து 1 mole இருக்குது, 1 ப்ளஸ் இங்கே ஒரு 3. ஸோ 2 minus 1 plus 3 4, 2 minus 4 வந்து -2. ஸோ ΔNG வந்து -2 இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்தால்பி இஸ் ஈக்குவல் டு ΔU ப்ளஸ் ΔNG RT. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அண்ட் இது இங்கேயும் படித்தோம் ΔH மெஷர்மெண்ட். ஸோ ΔU என்னது -1406 கிலோஜூல் அண்ட் ΔNG RT ΔN வந்து -2. R is your gas constant value is 8.314 ஜூல், 8.314 ஜூல். இது கிலோ ஜூலுக்கு பார்த்தோம்னா நான் என்ன சொன்னேன், 1000 டிவைட் பண்ணணும். 1000 டிவைட் பண்ணதுனால நம்ம வந்து மேலே எடுத்தால் பவர் வரும், அதனால் 10⁻³ அதனால தான் 10⁻³ போட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர், அதனால 8 × 8.314 × 10⁻³ இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஓகே, 300 கெல்வின், தட் இஸ் 27 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், கெல்வினுக்கு மாற்றோம்னா 273 ஆட் பண்ணணும். 273 + 27 என்னது உங்களுக்கு 300 வரும். ஸோ 300 கெல்வின். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும், ΔH = -1410.9 கிலோஜூல். ஓகே,
ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். டெல்லியும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கடுத்து டெல்என்ஜி கண்டுபிடிக்கணும். பட் இதில் என்ன ட்ரிக்குனா ஒன்லி கேஷஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிட்டு ஆர் வேல்யூ கேஸ் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 8.314 ஜூல். கிலோ ஜூலுக்கு மாற்றதுனால நம்ம டிவைடட் பை 1000 போடுறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணையில் 3 பாயிண்ட் தள்ளி வைக்கணும், தட் இஸ் 10⁻³ வந்துடும். அண்ட் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 300 கெல்வின் வரும் நம்மளுக்கு. அண்ட் -2, வாட் இஸ் -2? டெல்என்ஜி. ஓகே, ஸோ டெல்என்ஜி இஸ் ஈக்குவல் டு -1410.9 கிலோ ஜூல். ஓகே, யா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் கம்பஷன். ஓகே, ஹீட் கம்பஷனோட அப்ளிகேஷன் என்னென்னா கால்குலேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். Since the heat of combustion of organic compound can be determined with considerable ease, they are employed to calculate the heat of formation. So heat of combustion நம்ம determine பண்ணா அது heat of formation எப்படி determine பண்ணுதுங்க பார்க்கலாம். ஓகே, standard enthalpy of formation of methane from combustion value கொடுத்துருக்காங்க. ஸோ combustion value ஹைட்ரஜனுக்கு, கார்பனுக்கு, மீத்தேனுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம formation value கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை தான் நம்ம இங்கே பார்க்க வரோம். ஓகே, ஸோ பாருங்கள், கம்பஷன் கொடுத்துட்டாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம ΔHF0 கண்டுபிடிக்க போகிறோம். இது வேல்யூ x கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகே, அண்ட் தென் பாருங்கள் H2 ப்ளஸ் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் கம்பஷன்னா இட் இஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் இஸ் கம்பஸ்டிங் ஓவர் ஹியர், ஹைட்ரஜன் இஸ் கம்பஸ்டட். ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ΔH0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்பன் டு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடுக்கு நமக்கு கிடச்சிருக்க ΔH0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ΔHF0 வேல்யூ ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேனோட எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இன்னும் ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க, அண்ட் கம்பஷன் ஆஃப் கார்பன் கொடுத்துட்டாங்க, அண்ட் கம்பஷன் ஆஃப் மீத்தேன். இது எல்லாத்துக்குமே நம்ம கம்பஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ கம்பஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி ஃபார்மேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். Since methane is in the product side reaction, we have to reverse the equation. So இந்த equation எல்லாத்தையுமே நம்ம reverse பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இங்கே எதுக்கு பார்க்க போகிறோம், நாங்கள் எழுதுறதை மட்டும் கவனிங்க, புக்கை பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியாது. கார்பன் ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் ஈக்குவல் டு மீத்தேன். இதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ ΔHF0 ஃபார் ஃபார்மேஷன் இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் எக்ஸ், இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கிவன். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா H2 ப்ளஸ் ½ ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு H2O கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மீத்தேன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு CO2 ப்ளஸ் 2 வாட்டர். ஓகே, ஸோ இந்த 3 ஈக்குவேஷனில் சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணணும், ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனை நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணால் மீத்தேன் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் சைடில் இருக்கும். பட் இந்த ஈக்குவேஷனில் மீத்தேன் வந்து இங்கே இருக்குது, ரியாக்டன் சைடில் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த சைடில் இருக்குது இதெல்லாம் இங்கே போகும், இதெல்லாம் இங்கே போகும். வேல்யூ வந்து மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே மைனஸ் இருக்குல்ல, அது ப்ளஸ் 890.4 மாறிடும். தட்ஸ் இட். ஸோ இங்கே நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகே, யா, இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் மீத்தேன் வந்து ப்ராடக்ட் சைடில் போடும். அப்புறம் நம்மளுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாகிடும். ஸோ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் 2 வாட்டர் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு மீத்தேன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன். அதனால் நம்ம இது ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரிவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது எல்லாம் ரிவர்ஸ் ஆயாச்சு. அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம இந்த ஈக்குவேஷன் வேணும். இந்த ஈக்குவேஷன் வேணால் இது 3ஐயும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்ன ஆகும்னா பாருங்கள், ஈக்குவேஷன் 2 × 2 செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் 2ஆல் ஒரு மல்டிப்ளை பண்ணுங்கள். multiply and third equation plus fifth equation. This is your fifth equation. Second equation la first equation is equal to second equation into 2, second equation into 2. Okay, this is this is your second equation. So this is second equation. இந்த equation 2 ஓட மல்டிப்ளை பண்ணனும். 2 ஓட மல்டிப்ளை பண்ணா இங்க 2 ஹைட்ரஜன் வந்துரும் and இங்க வந்து 2 வந்துரும். So 2/2 இங்க 1 வந்துரும் and obviously இங்க ஒரு 2 வரும். I will change your color. Okay, so color changing. That is இங்கே 2 இங்கேயும் 2 வந்துரும். இங்கே 2/2 is 1 and இங்கே 2. Okay, so this is your second equation. Next பாருங்க, and third equation plus fifth equation. Third equation இது, fifth equation இது. இது obviously இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணையில் என்ன ஆகும்னா என்ன ஆகுங்கிறது மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. that is ரெண்டு வாட்டர் மாலிகுல் இருக்குது, ரெண்டு வாட்டர் மாலிகுல் இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஜனும் கேன்சல் ஆயிரும். அண்ட் அது போக இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு, இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், ரிமைனிங்
C plus 2 hydrogen is equal to 2 methane வந்துரும். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி இந்த வேல்யூவையும் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். தட் இஸ் இந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், equation 2 into second value வந்து 2 into minus 285.8 plus அதுக்கடுத்து third value minus 393.5 and then reverse பண்ண value is 890.4. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை எப்படி கொண்டு வரதுக்கு நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்கள், இந்த ஹீட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த மீத்தேனுக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, next வந்து calculation of calorific value of food and fuels. Food and value calorific value. What is calorific value? Calorific value na enna amount of heat produced in calories when 1 gram of the substance is completely burned. 1 gram substance நம்ம கம்ப்ளீட்டா burn பண்ணல நமக்கு எவ்வளோ heat release ஆகுது, எவ்வளோ heat is released. So that is defined as your calorific value, ஒரு food ஓட calorific value. So SI unit of calorific value னா joule kilogram inverse. யூசுவலா எப்படினா calorific calorie ல எக்ஸ்பிரஸ் பண்ணனால நம்ம இத CGS unit க்கு கன்வர்ட் பண்ணுவோம். SI unit வந்து SI, this is your SI unit. So CGS unit னா joule க்கு பதிலா calorie and kilogram பதிலா gram inverse போடுவோம். So this is your இதான் calorific value ஓட definition, 3 mark or 2 mark question. Okay, calorific value is defined as the amount of heat produced in calories or joules. 1 gram substance burn பண்ணல எவ்வளோ heat produce பண்ணுது, that is your calorific value. So இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.